அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்னத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் சந்தர்ப்பவாத அரசியல் பண்றாரு அப்படின்னு நான் சொல்றேங்க. அது எப்படி அப்படிங்கிறதையும், அதாவது சந்தர்ப்பவாத அரசியல் பேச்சாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அது யாருன்னு பார்த்தோம்னா, நாஞ்சில் சம்பத் அவர்கள். இவங்க 2 பேருமே டிவிகே கட்சியில இணைஞ்சு சந்தர்ப்பவாத அரசியல் இப்ப பண்ண போறாங்க. அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. அதாவது விஜய் அவர்கள் எப்படி சந்தர்ப்பவாத அரசியல் பண்றாரு அப்படிங்கிறத பத்தியும், அதாவது நாஞ்சில் சம்பத் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு டிவிகே கட்சியில சேரத்துக்கு முன்னாடி அவருடைய நிலைப்பாடு, விஜயை பத்தின நிலைப்பாடு எப்படியும், சங்க காலத்தில் எங்கள் மன்னர்கள் பயன்படுத்திய அந்த பூவை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன். சங்க காலத்தில் போகிறான்னு பார்த்தா சமகாலத்திலேயே காணாமல் போயிட்டு இருக்கான். அவருக்கு பின்னால் ஒரு வாலிப கூட்டம் இருக்கு. அவர்களை வழிநடத்துவதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர் தம்பி விஜய். டிவி கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி அப்படிங்கிறத பத்தினா நம்ம இந்த வீடியோல பேச போறோம். தமிழீழ விடுதலைக்காகத்தான் நான் திமுக மேடை ஏறணும் தம்பி என்கிட்ட சொன்னீங்க. ஆமா, தமிழீழ விடுதலை குறித்தோ மேதகு தலைவர் வே பிரபாகரன் அவர்கள் குறித்தோ இதுவரை வாய் திறந்து ஒரே ஒரு தமிழ் தேசிய செயல்பாடு செய்திருப்பாரா திரு விஜய்? அவருக்கு அதுக்கு வேலை இல்லையா, அதுக்கு தேவை இல்லையா அவருக்கு? இப்போ அதாவது விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் அப்படிங்கிறத பத்தி தான் நாங்க வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவதுங்க, நாஞ்சில் சம்பத் டிவிகே கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூல நெறியாளர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, தமிழ்நாட்டுல இன்னொரு மிகப்பெரிய கட்சி ஒண்ணு இருக்குங்க. அந்த கட்சி டிவிகேங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படியாங்க, அப்படி ஒரு கட்சி இருக்காங்க, என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அது என்ன சொல்றாருன்னா, அதிமுக மாதிரி டிவிகே கட்சியும் சீக்கிரத்துல அழிஞ்சிருங்க, அதே மாதிரி அழிஞ்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இன்னும் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் வாகை பூவை எடுத்துட்டு வரும்போது விஜய் அவர்கள் சங்க காலத்துக்கு போய் அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வைக்கிறாரு அப்படின்னு நான் கூட நினைச்சு பெருமைப்பட்டேங்க. அவரை பார்த்தா சமகாலத்துல கூட அரசியல் செய்ய வரமாட்டேங்கிறாரு, வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு விஜய் அவர்களை எப்படி இப்படின்னு பேசின நாஞ்சில் சம்பத் அவர்கள் தான். அதை விட கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வழிநடத்துவதற்கு தகுதி இல்லாத ஒரு தலைவர் யாருன்னு கேட்டோம்னா விஜய் அவர்கள் தான் அப்படின்னு அந்த இன்டர்வியூல விஜய் அவர்களையும் அந்த டிவிகே கட்சியில் உள்ள தொண்டர்களையும் அவ்வளவு கேள்வி கிண்டல் செய்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் டக்குன்னு என்ன நினைச்சாரு, ஏது நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு டிவிகேல சேர்ந்துட்டாருங்க. இப்ப டிவிகேல சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கொடுத்தாரு ஒரு முட்டு. அது அடுத்து ஒரு இன்டர்வியூ இங்க இப்படி பேசிட்டாரு. அதாவது விஜயை பத்தி என்னென்ன சொல்ல முடியுமோ, அதாவது ஆயுத எழுத்துல கூட சொன்னாரு, வாச்சாத்தி படுகொலை பத்தி விஜய் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அண்ணன் இடுமாவனம் கார்த்தி கேட்கும்போது சொன்னாரு, அதெல்லாம் தெரியாதுங்க, அதை பத்தி விஜய்க்கு எப்படிங்க தெரியும், விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுங்க, அதாவது அரசியல் தெரியாத ஒரு ஆள் யாருன்னா விஜய் அவர்கள் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அப்படி தெரிஞ்சவர் அவருக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு தேவை ஒரு மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னா ஒரு 5000 ரூபாயோ ஒரு 10,000 ரூபாயோ அவருக்கு தேவை கலெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கட்சியில நாஞ்சில் சம்பத் அவர்கள் சேர்ந்து அந்த கட்சிக்காக அவர் பேசுவார். ஏன்னா அவருக்கு திறமை இருக்கு. என்ன திறமை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பேச்சு திறமை இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் எந்த கட்சிக்கு போனாலுமே அந்த கட்சியோட மாறி அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாரு. நெறியாரு என்ன விதமான கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான ஒரு முட்டை கொடுத்து அப்படியே பேசி போறவர் தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள். டிவிகே கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் கொடுத்தாரு பாரு ஒரு முட்டு. அதாவது நேரியல் கேட்கிறாரு, அதாவது நீங்க தமிழீழ விடுதலைக்காகவும் தேசிய தலைவருக்காகவும் தான் நான் அவங்கள பத்தி பேசுறதுக்காகவும் அவங்களுடைய விடுதலைக்காகவும் தான் திமுகல சேர்ந்தேன்னு நீங்க சொன்னீங்க நாஞ்சில் சம்பத் அவர்கள். அப்படி சொல்லிட்டு தான் திமுக, அதாவது மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகத்துல பிரிஞ்சு அதிமுகல சேர்றாரு. அதிமுகல சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு டிஎம்கேல சேரும்போது நடுவுல அமமுகல இருந்தாரு. அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தாரு. அது எதுக்கு வெளியே வந்தாருன்னு கேட்டா, அந்த கட்சியில திராவிடம் அப்படிங்கிற ஒரு பேர் இல்ல அப்படிங்கன்னா நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. சசிகலாவுக்காக ஆதரவுல நின்னாரு. அவங்களும் முதலமைச்சர் ஆக்கணும்னு நின்னவர் தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள். அதாவது இவருக்கு பல கேரக்டர்கள் இருக்கு. எங்க காசு கொடுத்தாலும் எங்க பேசணும் சொன்னாலும் அங்க போயிட்டு ஜாலியா பேசிட்டு அவருக்கு தேவை அந்த ஒரு 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ பேமெண்ட். அதை வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருப்பாரு. அந்த பேமெண்ட் என்னைக்கு கம்மியாகுதோ அன்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியே வேற கட்சிக்கு போயிடுவாரு. அப்படித்தான் விஜய் கட்சியில இருந்து இப்ப சேர்ந்திருக்காரு. அதாவது அந்த இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தானே நீங்க பேசுறதா டிஎம்கேல சேர்ந்தீங்க. இப்ப விஜய் அவர்கள்
எந்த இடத்துல விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னு கேட்கும்போது நாஞ்சில் சம்பத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏங்க இப்ப விடுதலை புலிகளை பத்தி பேசுறதுக்கு அதாவது ஈழத்தமிழர்களை பத்தி பேசுறதுக்கு இங்க சூழலே இல்லைங்க. இந்த அவசியமே கிடையாதுங்க. இப்ப எதுக்குங்க நாங்க அதை பத்தி பேசணும்? அவசியம் வந்தா நாங்க பேசிக்குவோங்க அப்படின்னு வந்து ஒரு பதில சொல்றாரு. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பவாதம்னு நான் சொல்றேன். அதாவது விஜய் அவர்கள் வந்து கடலூருக்கு போனாரு. கடலூருக்கு போயிட்டு அங்க என்ன பேசினாரு? தாய்ப்பாசம் காட்டிய தலைவனை இழந்து வாடும் மக்களுக்கும் நம்ம வந்து ஆதரவா இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. சொன்ன இவரு 2011 2009 ஈழத்தமிழர்களுக்காக போராடினாராம். போராடினவரு அதாவது 2011 போராடும் போது அந்த கூட்டத்துல வந்து சொல்றாரு, அதாவதுங்க காவலன் படத்துல வந்து குத்து சாங் இல்லைன்னு சொன்னீங்க, வேட்டைக்காரன்ல வந்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற குத்து சாங்லாம் இருக்குங்க, எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு அந்த மேடைய அவருடைய அதாவது படம் ப்ரொமோஷன் விழாவாக பயன்படுத்தி கொண்டாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு 500 ரூபா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பணம் சேகரிக்கும் போது ஒரு 500 ரூபா அவர் வந்து கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய ஆளு 500 ரூபா கொடுக்குறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி ராஜபக்சேக்கு எதிராக கையெழுத்து போடணும்னு சொல்லி கேட்கும்போது கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னவர் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்ன விஜய் தான் இப்ப வந்து கடலூர்ல போயிட்டு அவர்களுக்கு ஆதரவாகவும் நாம் நிக்கணும்ல அப்படின்னு பேசுறாரு. இப்படி பேசிட்டு தான் ராகுல் காந்தி கூட கூட்டணியில போகணும், அதாவது காங்கிரஸோட கூட்டணிக்கு வந்து போகணும் அப்படின்னு பேசுறாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது விடுதலை புலிகள், தமிழ் தேசிய தலைவர், இவர்களை பேரை உச்சரித்தால் தமிழ்நாட்டுல ஒரு பவர் இருக்கு. ஓகேங்களா? அந்த பவர்னால கிடைக்கக்கூடிய ஓட்டு அது விஜய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவ்வளவே தான் தவிர ஒழிய அந்த மக்களுக்காக தேசிய தலைவரோட உண்மையான பற்று அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் இதை ஏன் இன்னும் ஆணித்தனமா அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, அதே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2 விஷயம்னு வச்சுக்கோங்க. அதாவது நவம்பர் 26 நம்மளுடைய தேசிய தலைவரோட பிறந்த நாள், நவம்பர் 27 மாவீரர் நாள். இந்த 2 நாள் இருக்குங்களா? இப்ப தேசிய தலைவரோட பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து செய்தி இவர் போட்டாரான்னு நான் கேட்கிறேன். அதாவது ட்விட்டர்லயே ஏதோ ஒண்ணுல தேசிய தலைவருக்கு வாழ்த்து செய்தி இவர் போட்டாரான்னு கேட்கிறேன். அப்புறம் எப்படி இவர் வந்து இலங்கை மக்களுக்காகவும் தேசிய தலைவர்களுக்காகவும் அவங்களுக்கான குரலாக இவர் ஒலிப்பாருன்னு நான் கேட்கிறேன். அதாவது தேசிய தலைவருக்காக வாழ்த்து செய்தி போடல அப்படிங்கிறதுக்காக 27ஆம் தேதி வந்து மாவீரர் நாளுக்கான ஒரு இதை போட்டு விட்டாரு. அப்படி போட்டுட்டு தான் காங்கிரஸ் கூட பேச்சு, அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இவருக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதாவது தமிழ் தேசியமும் வேணும், திராவிடமும் வேணும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இவருக்கான ஓட்டு எந்த பக்கத்துல இருந்தும் வரணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதாவது நம்ம மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சில பேர் தமிழ் தேசியத்துல இருப்பாங்க, சில பேர் வந்து திராவிடத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதாவது அரசியல் புரிதல் இல்லாமல் சில பேர் தமிழ் தேசிய அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா தமிழ் தேசியத்தில் இருக்கவங்க அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே அந்த மாதிரியான வாக்குகள் வந்து அந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான வாக்குகள் வந்து விஜய்க்கு வந்து வந்துடணும். அதனால தமிழ் தேசியம், திராவிடம் எல்லாமே சேர்த்துக்கணும். அங்கிட்டு பெரியாரு, இங்கிட்டு அண்ணா, இங்கிட்டு எம்ஜிஆர், இங்கிட்டு ஜெயலலிதா, இப்படி இப்படி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டு, அப்புறம் இந்து முஸ்லீம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அவருக்கு தேவை 2026ல அவர் ஒரு முதலமைச்சரா ஆகணும், அதிகாரத்துல உட்காரணும். அதுக்காக அவர் என்ன வேலை வேணாலும் பார்ப்பாரு. மக்கள் மேல ஒரு அதாவது மக்கள் மேல உள்ள எப்படி சொல்றது பற்றோ, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா மக்கள் மேல அக்கறை உள்ள ஒரு தலைவனா இருந்தா என்ன பண்ணுவான்? மக்களுக்கான போராட்டங்களுக்கு குரல் கொடுப்பாங்க. மக்களுக்கு அதாவது அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே நீ வந்து களத்துல இறங்கி கூட போராடின அவசியம் கிடையாது. ஒரு ட்விட்டர்ல இது மாதிரி அடக்குமுறை வந்து நடக்குது, அதுக்கு அதெல்லாம் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாவது போட்டது உண்டா இது வரைக்கும் விஜய் அவர்கள்? நான் கேட்கிறேன். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அப்படிலாம் போடவும் மாட்டாரு. ஆனா திடீர்னு எங்கேயோ இருந்து வந்துட்டு நான் வந்து 2026ல வந்து முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. மக்கள் பிரச்சனைக்கு எந்த போராட்டத்திற்கும் அவர் வந்து கலந்து கொள்ள மாட்டாரு. ஆனா திடீர்னு வந்து முதலமைச்சர் ஆகிடுவார். அதான் வந்து இவர் வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிங்கிறது வந்து விஜய் அப்பட்டமாக தெரிகிறது. அதே மாதிரிதான் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து அவரு ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி தான். அவரு இதுக்கு முன்னாடி வந்து மதிமுகல இருந்தாரு. அப்புறம் ஒவ்வொரு கட்சியா மாறி 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 இப்ப வந்து டிவிகேல வந்து சேர்ந்துட்டாரு. இவரோட அஜெண்டா என்ன அப்படின்னா, இவருக்கு தேவை ஒரு 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ கிடைக்கணும். அப்படி கிடைச்சிட்டா அந்த கட்சிக்கு ஆதரவாக
நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசக்கூடியவர் தான். இதுவே நாளைக்கு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து டிவி கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னா, விஜயை பற்றியும் இதை விட அவர் இருக்கும். அதாவது விஜய் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி பேசுறதை விட சேர்ந்துட்டு அங்கே பயணிச்சுட்டு அங்கே வந்து பேமெண்ட் கிடைக்கல அப்படிங்கும்போது வெளியே வந்ததுக்கப்புறம் மற்ற ஆளாக வந்து நாஞ்சில் சம்பத் தான் இருப்பார். ஆனால் இந்த சாட்டை தருமன் சொல்லியது போல அவன் எங்கடா அவனை பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல, அவன் எல்லாம் ஒரு ஆளாடா, யாரா விஜய சொல்லுவார் இப்படி, ஓகேவா, கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம். ஏன்னா தினகரனே அப்படி தானே சொன்னார். அவன் கட்சியில் எப்படி சொல்றது, அவனோட கட்சியில வந்து திராவிடங்கிற ஒரு எழுத்தே இல்லை, பேரை வச்சா நான் வெளியே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது மாதிரி தான் வந்து நாளைக்கு விஜய் கட்சியிலேருந்து வெளியே வரும்போது இதே மாதிரி தான் வந்து பேசுவார். அப்படி இருக்கும்போது நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், அதாவது ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே வந்து அவங்களுடைய அவங்கவுங்க சூழலுக்கு ஏற்ப, அதாவது டிவிகே வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள். எப்படியாவது வந்து அதிகாரத்தை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிச்சி இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படிங்கலாம் கிடையாது. ஆதவர்ஜுனா ஓப்பனாக சொல்றாரு, ஏங்க ஊழல் செய்யணுங்க, அதுக்குன்னு மக்களை கொன்னுமா ஊழல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஆதவர்ஜுனாலாம் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போறாரு. புசி ஆனந்தெல்லாம் வந்து எங்க இருந்தாரு, அவர் என்ன போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, மக்களுக்காக என்ன இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்காரு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒண்ணுமே பண்ணாத ஒரு கும்பலை வந்து தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்க வந்து அதிகாரத்துக்கு வரோம் அப்படின்னு பேசுறாரு. இப்ப பாண்டிச்சேரியில போய் பேசின விஜய் அண்ணன் வந்து அவர்கள் வந்து அங்க யார் ஆட்சியில இருக்கா, என்ஆர்எஸ் காங்கிரஸும் பிஜேபி தான். அப்படி இருக்கும்போது அங்க போய் யாரை வந்து எதிர்த்து பேசணும், அதாவது பிஜேபியோட கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய நீங்க அங்க போய் யாரை எதிர்த்து பேசணும், பிஜேபி எதிர்த்து பேசணும், பிஜேபி ஆட்சி ஒழியணும், அடுத்து வந்து இங்க வந்து வேற நாங்க வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசணும். அங்கேயும் போய் நீங்க வந்து திமுக வந்து பேசுறீங்க அப்படின்னா, எனக்கு திமுக பேசுறதுல எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறதா பேச்சு. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து சந்தர்ப்பவாத அரசியல்வாதி அப்படிங்கிறது வந்து அப்பட்டமா வந்து தெரிகிறது. 2026 விஜய் ஜெயிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அந்த கட்சியில மற்றபடி வேற ஒன்றும் நடக்காது. 2026க்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து விஜய் கட்சியே வந்து இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இதுதான் கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து கண்டிப்பா நடிப்பாரு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.